வணக்கம். இங்கிலாந்து செய்திகள் செய்தி தொகுப்பு நகுலா தில்லைதேவன். செய்திகளை வாசிப்பவர் நெதர்லாந்திலிருந்து செல்வி நித்யானந்தன். லண்டனில் 1:20 மணியளவில் 490வது இலக்க பேருந்து நடுவீதியில் தீப்பிடித்து எரிந்ததாக தெரிய வந்துள்ளது. கரும்புகை வீதியை மூடிய நிலையில் தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்க போராடியதாகவும் யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என BBC செய்திகள் தெரிவிக்கின்றன. லண்டனில் பல நூலகங்கள் மூடப்படும் ஆபத்தில் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. கிராம சபைகளின் வரவு செலவு திட்டங்கள் தொடர்ந்த பிரச்சனைகளை எதிர்நோக்குவதாகவும் இதனால் நேரத்தை குறைக்க முன்மொழிந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. லண்டன் கொலிண்டலில் நிலத்தடி புகையிரத நிலையத்தில் அதிகாலை 1:30 மணியளவில் இறங்கிய ஒருவர் விரைவாக செல்ல எண்ணியதால் தண்டவாளத்தில் நடந்து சென்றபோது மின்சாரம் தாக்கி உடனே இறந்ததாக தெரிய வந்துள்ளது. பிரித்தானிய இளவரசர் கரிமேகன் தம்பதியரின் 7வது திருமண நாள் 19ஆம் தேதி கொண்டாடினார்கள். பிரித்தானிய மன்னர் 3ஆம் சார்ல்ஸ் அவர்கள் மனைவியும் ஜூன் 6ஆம் தேதி பிரான்ஸ் நாட்டுக்கு செல்ல உள்ளதாக தெரிய வந்துள்ளது. வேல்ஸ் இளவரசி நோய்வாய்ப்பட்ட பின்னர் இதுவரை பொது நிகழ்ச்சிகள் மற்றும் அவரது பணிகளில் ஈடுபடவில்லை என BBC செய்திகள் தெரிவிக்கின்றன. பிரித்தானியாவில் 2024 200 வங்கிகள் மூடப்பட இருப்பதாகவும் 9 வருடங்களில் இதுவரை 6000 வங்கி கிளைகள் மூடப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் 8 பாக்லிஸ் வங்கிகள் பூட்டப்பட உள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல் தெரிவித்துள்ளது. லண்டனின் வீட்டில் பதிவு செய்யப்பட்ட எக்ஸல் புள்ளி நாய் கடித்து 50 வயது பெண் திங்கட்கிழமை இறந்துள்ளார். ஆயுதம் தாங்கிய நகர காவலர் கைப்பற்றியுள்ளதாகவும் வீதியில் நாய்கள் குறைக்கும் சத்தம் கேட்டு பொதுமக்களும் பார்த்துள்ளதாக BBC செய்திகள் தெரிவிக்கின்றன. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் அடுத்த வாரம் ஒரு செய்தி தொகுப்புடன் இணைந்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.